பாட்டிலுக்கு 10 ரூபாய் பெரும் சிக்கலுக்கு தீர்வு காணும் நடவடிக்கையாக மதுபான கடைகளில் பாட்டிலை திரும்பப் பெறும் தானியங்கி இயந்திரம் எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் சோதனை முறையில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. வணக்கம் ரகுபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெற்று அதற்கு பதிலாக 10 ரூபாய் வழங்கும் திட்டம் ஏற்கனவே சில மாவட்டங்கள் நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நோக்கில் சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை 480 கடையில் புதிய ஏஐ சோதனை முயற்சியானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கு வைக்கப்பட்டுள்ள அதிநவீன தானியங்க இயந்திரத்தில் மதுப்பிரியர்கள் தங்களின் காலி பாட்டில்களை செலுத்தி இந்த இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ள ஏஐ கேமராக்களில் பாட்டில் QR கோடில் பாட்டிலின் தரம் மற்றும் கடையினுடைய விவரங்களை பதிவு செய்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவரங்களையும் பதிவு செய்ததற்கு பிறகு அதனை துல்லியமாக கண்டறிந்து பாட்டில் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான ரூபாய் 10 ரூபாயை தொகையை டிஜிட்டல் முறையோ அல்லது ரொக்கமாகவோ திரும்ப பெறும் வகையில் இந்த வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் முதல் சோதனையானது தற்பொழுது சென்னை அந்த 480 கடையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மனித தகவல்களை தவிர்க்கவும் பாட்டில்களை திரும்ப பெறும் செயல்முறையை வேகப்படுத்தவும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் பெரிதும் உதவும் எனவும் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த சோதனை ஓட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. எழும்பூரில் நடத்தப்படும் இந்த சோதனை முயற்சி வெற்றியடையும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு இந்த ஏஐ இயந்திரம் விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.